வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதிகள், பிரதியமைச்சர்கள் மற்றும் பல்வேறு அரசு நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பங்களாக்கள் தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கொண்டு வந்துள்ள திட்டம். அரிசி விலை தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்யுமாறு ஐக்கிய அரிசி உற்பத்தியாளர்கள் சங்கம் கோரிக்கை. மின் கட்டணத்தை 33% குறைக்க முடியும் என்ற நிலைப்பாட்டில் எவ்வித மாற்றமும் இல்லை என அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவிப்பு. எதிர்வரும் பிப்ரவரி மாதம் நடைபெறவுள்ள உலக உச்சி மாநாட்டில் உரையாற்றுவதற்கு ஐக்கிய அரபு ராச்சியத்தினால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அழைப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதிகள், பிரதியமைச்சர்கள் மற்றும் பல்வேறு அரசு நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பங்களாக்கள் வெசும்பாய மற்றும் பல்வேறு பிரதேசங்களில் உள்ள ஜனாதிபதி மாளிகைக்குள் என்பவற்றை பொருளாதார ரீதியாக பயனுள்ளதாக பயன்படுத்துவதற்கு பொருத்தமான வழிமுறையை முன்மொழிவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பொது நிர்வாக மாகாண சபைகள், உள்ளூராட்சி அமைச்சர் ஆகியோர் முன்வைத்த ஒருங்கிணைந்த அமைச்சரவை பத்திரத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதன்படி அரச நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சின் கீழ் கொழும்பு 7 மற்றும் 5 பகுதிகளில் காணப்படும் 50 அரசு பங்களாக்கள் மற்றும் ஜனாதிபதி அலுவலகத்தினால் நிர்வகிக்கப்படும் கொழும்பு, கண்டி, நுரலியா, மகியங்கனி, அனுராதபுரம், கதிர்காமம், யாழ்ப்பாணம், எம்பிலிப்பிட்டிய மற்றும் பெந்தோட்ட ஆகிய பகுதிகளில் ஜனாதிபதி மாளிகைகளும் அமைந்துள்ளது. அவற்றில் அடிக்கடி பயன்படுத்தப்படும் கண்டி, கொழும்பு மாளிகைகள் தவிர்ந்த ஏனைய மாளிகைகளையும் தற்போது நகர அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் காணப்படும் பல நாட்டின் தலைவர்கள் பலரும் உத்தியோகபூர்வ இல்லமாக பயன்படுத்திய கொழும்பு 2 உள்ள வெசும்பாய பிரதமர் அலுவலகத்தின் கீழ் காணப்படும் நுரலியாவில் உள்ள பிரதமருக்கான உத்தியோகபூர்வ இல்லம் மற்றும் மேற்குறிப்பிடப்பட்ட அரச பங்களாக்கள் என்பன இவ்வாறு பொருளாதார ரீதியில் பயனுள்ளவையாக மாற்றப்பட உள்ளது. அரசு சொத்துக்களை பராமரிப்பதற்காக பெருமளவு நிதி செலவழிக்கப்பட்டுள்ள போதும் அவற்றினால் குறைவான பலனே ஈட்டப்படுகிறது என்றும் குறிப்பிடப்படுகிறது. இதேவேளை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் காலியில் ஒனுகுல்ல பங்களாவை ஆக்கிரமித்துள்ளதாகவும் அவரை உடனடியாக அங்கிருந்து வெளியேற்றுமாறு ஒனுகுல்ல தோட்ட நிர்வாகத்திற்கு அறிவித்துள்ளதாகவும் அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நேற்று நடைபெற்ற பதுளை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன இதனை கூறியுள்ளார். வடிவேல் சுரேஷ் அங்கிருந்து வெளியேறாமல் அநீதியாக செயற்பட்டால் தோட்ட நிறுவனத்துடனான ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படும் எனவும் அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை மண் சரிவு காரணமாக இடம்பெயர்ந்த பெருந்தோட்ட மக்களுக்கான வீடுகளை நிர்மாணிக்க தலா 28 லட்சம் ரூபாய் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்திய உதவியின் கீழ் இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன இதன்போது கூறியிருந்தார். நாட்டில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக அரிசி இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதற்கமைய இறக்குமதி செய்யப்படும் மற்றும் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் அரிசிகளுக்கான அதிகூடிய சில்லறை விலை, மொத்த விற்பனை விலைகளை நிர்ணயித்து வர்த்தமானி வெளியாகியது. இந்த நிலையில் குறித்த வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பாக தெரிவித்து ஐக்கிய அரிசி உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் மொதித்த பெரேரா, வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ள மொத்த விற்பனை விலையானது மொத்த வர்த்தகர்களுக்கும் ஆலை உரிமையாளர்களுக்கும் உரித்தானதாகும் என்று தெரிவித்துள்ளார். எனவே ஆலைகளில் இருந்து பெறப்படும் விலைக்கு மொத்த விற்பனையாளர்களும் அரிசியினை விற்பனை செய்ய வேண்டியுள்ளதால் அரிசி விற்பனையாளர்கள் விற்பனை செயற்பாடுகளில் இருந்து விலக வேண்டிய நிலைமை ஏற்படும். எனவே குறித்து வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்து அரிசி உற்பத்தியாளர்களுக்கு மாத்திரம் மொத்த விற்பனை விலை செல்லுபடியாகும் என்ற வகையில் வர்த்தமானி ஒன்றை வெளியிட வேண்டும் என ஐக்கிய அரிசி உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் மொதித்த பெரேரா தெரிவித்துள்ளார். இதேவேளை பாரிய அரிசி ஆலை உரிமையாளர்களை பாதுகாக்கும் நோக்கிலேயே அரிசி தொடர்பான புதிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய விவசாயிகள் சங்கம் உள்ளிட்ட நுகர்வோர் அமைப்புகளும் குற்றம் சுமத்தியுள்ளன. எவ்வாறாயினும் கட்டுப்பாடு விலையை மீறும் அரிசி விற்பனையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ள நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்பவர்கள் தொடர்பாக 1977 என்ற இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு முறைப்பாடு செய்ய முடியும் என்றும் தெரிவித்துள்ளது. மின் கட்டணத்தை 33% குறைக்க முடியும் என்று எமது நிலைப்பாட்டில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்தார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர், மின்சார சபை ஊழியர்களுக்கு எவ்வித விசேட கொடுப்பனவையும் வழங்காமல் இருப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், மின் கட்டணத்தை 33% குறைக்க முடியும் என்ற நிலைப்பாட்டில் நாம் உறுதியாக உள்ள அதே நேரம் கடந்த அரசாங்கத்தால் மக்களிடமிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட பணம் தொடர்பான தரவினை அடிப்படையாக கொண்டே நாம் அந்த கருத்தினை முன்வைத்திருந்தோம். இந்த நிலையில் எதிர்வரும் 6 மாதங்களுக்கு மின் கட்டணத்தை அதிகரிக்காமல் இருப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதுடன் பின்னர் மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் வகையில் கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்படும். இதேவேளை நாம் அரசாங்கத்தை பொறுப்பேற்ற போது இலங்கை மின்சார சபையின் மக்களிடமிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட பணத்தில் பாரிய தொகை செலவு
செலவிடப்பட்டிருந்தது. எனவே தற்போது மின் கட்டணத்தை அதிகரிக்காமல் பேணுவதற்கான நடவடிக்கைகளையே மின்சார சபை முன்னெடுக்க வேண்டியுள்ளது. எதிர்வரும் 6 மாதங்களுக்கு அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். எதிர்வரும் பிப்ரவரி மாதம் நடைபெறவுள்ள உலக உச்சி மாநாட்டில் உரையாற்றுவதற்கு ஐக்கிய அரபு ராச்சியத்தின் ஜனாதிபதியினால் இலங்கை ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு ராச்சியத்தின் இலங்கைக்கான தூதுவர் காலித் நாசர் அல் அமரி அண்மையில் பாராளுமன்றத்தில் சபாநாயகர் அசோக் ரன்வலவை சந்தித்த போது இதனை தெரிவித்ததோடு இந்த மாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுவார் என்றும் தூதுவர் தெரிவித்திருந்தார். ஊழலை சமாளிக்க பொதுச்சேவையை ஆன்லைனில் நடத்துவதே சிறந்த வழி என்று இங்கு குறிப்பிடப்பட்ட அதே நேரம் இது தொடர்பில் தேவையான நிபுணத்துவத்தை பகிர்ந்து கொள்ள தமது அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் தூதுவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வெளிப்படையான மற்றும் கவர்ச்சிகரமான முதலீட்டு திட்டங்களை தயாரிப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் தொழில்நுட்பம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் சாத்தியமான முன்னேற்றம் மற்றும் முதலீடுகளை விரிவுபடுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் இரு தரப்பினருக்கும் இடையே கலந்துரையாடப்பட்டுள்ளது. இது தவிர இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் பலப்படுத்தும் வகையில் இலங்கை ஐக்கிய அரபு ராச்சிய பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தை புத்துயிர் பெறுவது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டதாக பாராளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. சபாநாயகர் அசோக் ரன்வல ஒருபோதும் தமது மாணவராக இருந்ததில்லை என்று ஜப்பானில் உள்ள பல்கலைக்கழகம் உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் போலி முனைவர் பட்டம் ஆசிய மற்றும் நாட்டிலேயே மிக பழமையான பாராளுமன்றத்தை அவமதிக்கும் செயலாகும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கூருல தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்றிருந்த ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது தலதா அத்துக்கூருல இவ்வாறு தெரிவித்ததோடு இலங்கை சபாநாயகர் தமக்கு கலாநிதி பட்டம் இருப்பதாக பொய்யாக கூறுவது நாட்டை அவமதிக்கும் செயலாகும். அதன் பிரகாரம் அவர் உடனடியாக தனது பதவியினை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியிருந்தார். கம்பஹா மாவட்டத்தில் தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தியினால் அச்சிடப்பட்டு விநியோகிக்கப்பட்ட தேர்தல் துண்டு பிரசுரங்கள் சபாநாயகர் ஜப்பானின் பல்கலைக்கழகம் ஒன்றில் முதுகலை படிப்பை பின்பற்றியதாக கூறப்பட்டிருந்தது. அதன்படி கம்பஹா மாவட்ட மக்களும் முழு நாட்டிலும் உள்ள வாக்காளர்களும் ஏமாற்றப்பட்டுள்ளார்கள். இந்த சூழ்நிலை மற்ற தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கல்வி சான்றுகளில் சந்தேகத்தை உருவாக்கியுள்ளதோடு மற்றொரு தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினரால் வழங்கப்பட்ட தவறான சான்றுகள் பற்றிய தகவல்களை நாங்கள் பெற தொடங்குகின்றோம் என்றும் கூறினார். ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல்களின் போது பாராளுமன்றத்தை சுத்தப்படுத்துவதாக தேசிய மக்கள் சக்தி உறுதி அளித்ததை நினைவு கூர்ந்து தனது அத்துக்கூறோடு பொய்களை பரப்பும் நபர்களிடமிருந்து இத்தகைய உன்னதமான செயற்பாட்டை எதிர்பார்க்க முடியுமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். திடீர் சுகவீனம் காரணமாக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிலர் உயிரிழந்தமைக்கான காரணத்தை கண்டறிய பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதய அறைகளில் இரத்த கசிவு ஏற்பட்ட குறித்த மரணங்கள் சம்பவித்துள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் பொது வைத்திய நிபுணர் பேனானந்த ராஜா ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர் உயிரிழந்தவர்களின் இரத்த மாதிரிகள் பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளதுடன் அதன் அறிக்கைகள் கிடைக்கப்பெற்றதன் பின்னர் அவர்கள் உயிரிழந்தமைக்கான நோய் காரணியை கண்டறிய முடியும். எனவே 48 மணித்தியாலங்களுக்கு மேல் காய்ச்சல் நிலவுமாயின் உடனடியாக அருகிலுள்ள வைத்தியசாலைகளுக்கு செல்லுமாறும் யாழ் போதனா வைத்தியசாலையின் பொது வைத்திய நிபுணர் பேரானந்த ராஜா தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் வடக்கில் மீண்டும் மழையுடனான காலநிலை அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் நோய்கள் தொடர்பாக அவதானத்தோடு செயற்படுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள்.